ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் வித் அனதர் வீடியோ. இந்த சேனலில் உங்களுக்கு லா ஆஃப் அசம்ப்ஷன்னா என்ன, லா ஆஃப் அசம்ப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட டிசைரை நம்ம ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இந்த சேனலில் உங்களுக்கு நான் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி அண்டு நெவல் கோடான டீச்சிங் பற்றி தான் இங்கே நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் எந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் சக்ஸஸ் ஸ்டோரி தான் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேர்த்துக்கு இந்த சக்ஸஸ் ஸ்டோரி ரெசோனேட் ஆகும். பிகாஸ் நிறைய பேர் அஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்க, பட் 3D எந்த ஒரு மூமெண்ட்டும் தெரியல அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம் இல்லையா. ஸோ என்னோடய அஃபர்மேஷன் நிஜமாலே ஒர்க் ஆகுதா, ஏன் எனக்கு எந்த ஒரு மூமெண்ட்டும் தெரியல அப்படின்னு திங்க் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த சக்ஸஸ் ஸ்டோரி. ஸோ இது ஒரு சைனாக எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட அஃபர்மேஷனை ப்ராப்பராக பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சிங்கிள் அஃபர்மேஷனுமே உங்கள் 3Dயில் ஒர்க் ஆகும். ஸோ இந்த சக்ஸஸ் ஸ்டோரியில் அவங்களோட எஸ்பி எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்சனோட ஓல்டு ஸ்டோரி என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, இவங்களோட எஸ்பி கூட இவங்களுக்கு பிரேக்கப் ஆகிருக்கு அண்டு தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது. அட் த சேம் டைம் இவங்களோட எஸ்பிக்கு வேற ஒரு பர்சன் கூட என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இவங்க ஒரு 3 மந்த்ஸாக அஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்க எஸ்பியை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக. பட் எந்த ஒரு மூமெண்ட்டும் கிடையாது 3Dயில். ஸோ சொல்கிறாங்க, இவங்க சடனாக ஒன் டே அவங்களோட எஸ்பி காண்டாக்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி சொல்கிறாங்க அவங்க தேர்ட் பார்ட்டி கூட என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆகிடுச்சு அண்ட் இப்போ அவங்க தேர்ட் பார்ட்டி கூட பேசுகிறதில்ல அப்படி மாதிரி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அண்ட் இவங்க ஞாபகமாகவே எப்போவுமே அவங்களுக்கு மைண்டில் இருக்குது. ஸோ இந்த லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் பண்ண ஒவ்வொரு அஃபர்மேஷனும் எனக்கு நிஜமாலே நடந்திருக்கு அப்படின்ட்டு. எனக்கு என்ன தான் 3Dயில் எந்த ஒரு சைன் கிடைக்காம இருந்தாலும், எந்த ஒரு மூமெண்ட்டும் தெரியாமல் இருந்தாலுமே நான் என்னோடய எஸ்பியை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ என்னோடய ரியாலிட்டிக்கு நான் தான் காட் அப்படி மாதிரி அவங்க இந்த சக்ஸஸ் ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ணுற அஃபர்மேஷன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு 3Dயில் மூமெண்ட் தெரிஞ்சாலும் தெரியலினாலுமே நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு அஃபர்மேஷனுமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட அஃபர்மேஷனை கிவ் அப் பண்ணாமல் நீங்கள் அஃபார்ம் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு ஸ்டேஜ்லேயுமே கிவ் அப் பண்ணாதீங்க. எப்போல்லாம் கிவ் அப் பண்ணணும்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரி கேளுங்க. சக்ஸஸ் ஸ்டோரி கேட்கும் போது உங்களுக்கு ஒரு பூஸ்டப் ஆகும். ஓகே, நானும் அஃபார்ம் பண்ணுறேன், எனக்கும் ரிசல்ட் வேணும், அந்த மைண்ட் செட்டில் இருந்து நீங்கள் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு போய் 3Dயை செக் பண்ணிவிட்டு உங்கள் எஸ்பியை செக் பண்ணிகிட்டு இருக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நீங்கள் அஃபர்மேஷன் ப்ராப்பராக பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். பட் திங் இஸ், நீங்கள் உங்களோட அஃபர்மேஷனுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறீங்கன்னு தான். ஸோ ஐ ஹோப் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். until டேக் கேர்.